வணக்கம். இன்றைய வீடியோவில் சந்தோஷமாக வாழ சில வழிமுறைகளை கடைபிடிப்பது எப்படி என்று பார்க்கலாம். முதலில் சந்தோஷமாக வாழ்வதற்கு மன அமைதியை கொண்டு வர வேண்டும். மன அமைதி எப்படிங்க கிடைக்கும்? நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் மனதில் கொண்டு வந்து அதை நினைத்து இது நடக்குமா? கொஞ்சம் பேர் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்தவங்க நான் எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள நடக்கும். ஆனால் அந்த வேலை கிடைச்சாலோ இல்லை நம்ம நினைச்ச பணம் நமக்கு கிடைச்சாலோ அமைதி கிடைக்காது, மன அமைதி கிடைக்காது. திருப்பி ஏதாவது ஒரு மன குழப்பம் வர வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நமக்கு சந்தோஷமே இல்லைன்னு தோணும். யாராவது உங்களோட ஒரு 2 நாள் கேப் எடுத்துக்கோங்க, எங்கேயாவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கம்பல் பண்ணால் கூட இல்லை நான் போக மாட்டேன், நான் எனக்கு வேலை இருக்குது, எனக்கு என்னுடைய வேலையை விட்டு போக முடியாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தடவை அந்த மாதிரி போய் பாருங்களேன். ஒரு ட்ரிப் உங்களுக்கு சின்ன ட்ரிப் கிடைக்குது, ஒரு 2 டேஸ்க்கு ட்ரிப் கிடைக்குதுன்னா நீங்கள் போய் பாருங்கள். அந்த வெளியில் போகும்போது மழை பெய்யுதோ, அந்த மழை தூறலோ இல்லை அந்த அட்மாஸ்பியரோ, வெளியில் போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப கடினமாக ஆக்கி கொள்ள வேண்டாம். வாழ்க்கை ரொம்ப சின்னதான விஷயம்தான். அதை நம்ம மனசை வருத்தப்படுத்தி, நம்ம கூட இருக்கிறவங்கள வருத்தப்படுத்தி அப்படிலாம் இருக்கவே தேவையே கிடையாது. சந்தோஷமாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டு, இதனால் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சு, எதனால் வந்தது, அதோடைய காசு என்ன, அதோடைய எதனால் வந்ததுன்ற கொஞ்சம் யோசித்தோம்னா நமக்கு அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை மாற்றிக்கலாம். அதுவே யோசிச்சுட்டு இருந்து மற்ற விஷயங்களை நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல், மற்றவங்களோட பேச முடியாமல், ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தால் அதையே யோசிச்சுட்டு இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய மன அமைதியை கெடுத்துவிடும். அடுத்தது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டேன். மைண்ட்ஃபுல்னஸ்னால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம்னா அதை நம்ம ஃபுல் மைண்டே அதை கொண்டு போய் அதை ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வீடு பெருக்கிறீங்க, வீடு துடைக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போகணும். அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலையை பண்ணால் அதில் ஒரு சந்தோஷமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய சிறு சிறு விஷயங்களில் கூட சந்தோஷம் இருக்கிறது. அதை நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா மற்ற பெரிய கஷ்டங்கள் கூட நமக்கு தெரியாது. நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க, அது பார்த்துருப்பீங்க. சின்ன விஷயம் கூட அவங்க பிளான் பண்ணிப்பாங்க. இப்போ எங்கேயா டூருக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க முன்னாடியே எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்துக்கணும். அது மாதிரி ஒரு சைடு பீப்புள் இருப்பாங்க. இன்னொரு சைடு பேக்கிங் எதுவுமே பண்ண லாஸ்ட் மூமெண்ட் ஓடி அதை எடுத்து வைக்கல, இதை எடுத்து வைக்கல, டென்ஷனாக இருப்பாங்க. 2 பேரும் ரீச் ஆகிறது ட்ரெயினில் தான். 2 பேரும் எல்லாரும் போகிறது ட்ரெயினோ ஃப்ளைட்டோ, எல்லாருமே போகிறது அந்த இடத்துக்கு போகிறது அது கரெக்டாக தான் போவாங்க. ஆனால் எப்படி போனாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஃபுல் டென்ஷனாக லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும், ட்ரெயின் ஏற வரைக்கும் டென்ஷனாக, இல்லை ஃப்ளைட் ஏற வரைக்கும் டென்ஷனாக போவாங்க. மற்றவங்க கூலாக ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே எல்லா வேலையும் முடித்து பேக் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நாங்கள் போகிறோம், வெளியில் போகிறோம் எல்லாம் சொல்லி அந்த ஒரு ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. அவங்க பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். நான் படித்ததும் தெரிஞ்சுக்கிட்டதும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் டென்ஷனாக இருக்கிறத. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மெசேஜ். தேங்க்யூ ஸோ மச்.